எல்விடிஸ். இந்த வீடியோ பண்ணுறதுக்கு 10 பொருத்தமும் பக்காவாக இருக்கிறது எனக்கு மட்டும்தான் அப்படின்னு நான் உறுதியாக நம்புகிறேன். ஏன் அப்படின்னா என்கிட்ட பல வருஷமாக கேஸ் கனெக்ஷனே கிடையாது. வர நியூஸ் எல்லாம் பார்க்கும்போது அதிர்ச்சி அடைகிற தன்மையவே நம்ம இழந்துடுவோம்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு இருக்குது. இருந்தாலும் இதெல்லாமே சீக்கிரமே சரியாயிடும். இப்போது என்கிட்ட கேஸ் ரொம்ப வருஷமாக கிடையாது. நான் இந்த மாதிரி இண்டக்ஷன் ஸ்டவ்வு, எலக்ட்ரிக் குக்கர்ஸு, அவன் இதை வச்சு தான் மேனேஜ் பண்ணிகிட்ருக்கேன். ரீசன் என்ன அப்படின்னா எனக்கு அதில் குக் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். அதனால் நான் இப்போ தான் கேஸ் கனெக்ஷன் எனக்கே கொடுத்துருக்கேன். அது பெண்டிங்கில் இருக்குது. லாஸ்ட் வீக் தான் நான் கேஸ் ஸ்டவ்வே வாங்கினேன். ஸோ எப்போ எனக்கு இதெல்லாம் வரப்போகுது அப்படின்னு தெரியல. நம்ம இப்போது கொஞ்சம் எப்படி ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாமா? நமக்கு கேஸ்க்கு அடுத்ததாக நம்ம எல்லார் வீட்லேயுமே இப்போ இருக்கிறது இண்டக்ஷன் ஸ்டவ்வு. பட் இண்டக்ஷன் ஸ்டவ்வை ஃபுல் குக்கிங்க்கு ஒரு நாள் ஃபுல்லாக மார்னிங்லேருந்து நைட் வரைக்கும் உள்ள அத்தனை ரெசிபீஸும் அதில் பண்ண முடியுமா அப்படின்னா நிறைய பேருக்கு அதில் டவுட்ஸ் இருக்குது. கண்டிப்பாக அதில் எல்லாமே குக் பண்ண முடியும். ரைஸ்லேருந்து தோசை, இட்லி, சப்பாத்தி எல்லாமே பண்ண முடியும். இதில் தோசையும் சப்பாத்தியும் கொஞ்சம் பொறுமையாக பண்ணோம். ரொம்ப லாங் டைம் எடுக்கும். ஸ்டவ்லாம் ஹீட் ஆகும் 4 பேருக்கெல்லாம் சமைச்சோம் அப்படின்னா. ஸோ அதெல்லாம் மட்டும் அவாய்ட் பண்ணிவிட்டு அப்படி வச்சோம், குக் பண்ணி எடுத்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை பண்ணலாம். கிரேவி, குழம்பு, வறுவல், பொரியல் அதெல்லாமே அதில் பண்ணலாம் இல்லையா? அது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் அதில் இன்னும் எஃபிஷியண்ட்டாக நல்லா சமைக்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற பாத்திரம் ரொம்ப முக்கியம். பாத்திரம் எந்த மாதிரி இருந்தால் இண்டக்ஷனில் நல்லா சமைக்கலாம் கம்ஃபர்டபுளாக அப்படின்னா உங்களுக்கு தெரியும், சில மெட்டல்ஸ், அலுமினியம், காப்பர் பாட்டம், அந்த பாத்திரம் எல்லாம் அதில் ஒர்க்கே ஆகாது. பட் ஒர்க் ஆகிற பாத்திரமும் சிலது நமக்கு ஹீட் ஆகாது. நம்மளால் நல்லா சமைக்க முடியாது. அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா அந்த பாத்திரத்தோட பாட்டம் எப்பொழுதுமே நல்ல ஃப்ளாட்டாக இருக்கணும். அது கொஞ்சம் அகலமாக இருந்தால் நல்லது. அந்த மாதிரி ஒயரும் கொஞ்சம் குறைவாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதில் எல்லாமே ஈஸியாக ஹீட் அதில் பரவும். அப்போ நம்ம ஈஸியாக சமைக்க முடியும். அடுத்ததாக நம்ம எப்பயுமே பாத்திரம் வாங்கும் பொழுதே இண்டக்ஷன்லேயும் வைக்கிற மாதிரி பார்த்தே வாங்கிடணும். இண்டக்ஷனில் வைக்கிறதுக்காக இப்போல்லாம் இந்த மாதிரி ஒரு இது போட்டே இருக்கு இல்லையா? அது மாதிரி உள்ளதே பார்த்து நம்ம வாங்கிடணும். வாங்கும்போதே இது மாதிரி வாங்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். அதில் வைக்கக்கூடிய பாத்திரம் சரியாக இல்லாததுனால தான் நிறைய பேர் இண்டக்ஷன் ஸ்டவ்வை விரும்புறதில்ல. அந்த நம்ம வாங்கும்போதே இது மாதிரி ரெண்டுத்துலேயும் வைக்கிற மாதிரி வாங்கிட்டா நல்லது. எப்பயுமே அடி கனமான பாத்திரமாக பார்த்து சூஸ் பண்ணிக்கிட்டா ஈஸியாக இருக்கும். சில்வர் பாத்திரமே அடியில் எதுவுமே இல்லாமல் காப்பர் கோட்டிங் அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் இருக்கும் இல்லையா? அது நல்லா இருக்கும். நல்ல கனமான இரும்பு பாத்திரம் மாதிரி வாங்கிக்கிட்டாலும் அதுவும் இதில் யூஸ் ஆகும். இண்டக்ஷனில் சமைக்கும் பொழுது அந்த சாப்பாடு மட்டும்தான் ஹீட் ஆகும். அந்த அளவுக்கு மட்டும்தான் அந்த பாத்திரமும் ஹீட் ஆகும். ஸோ வெறும் கையாலேயே அந்த பாத்திரத்தை எடுத்துடலாம். நமக்கு கையில் எந்த ஹீட்டுமே இருக்காது. ரொம்ப சேஃபாக இருக்கும். நம்ம சமைக்கும் பொழுது வேர்க்காது. அதனால எனக்கு அது பர்சனலாக ரொம்ப பிடிக்கும். எல்லாமே நம்ம ஈஸியாக பண்ணிக்கலாம். டைம் சேவ் ஆகும். கரண்ட் பில்லெல்லாம் அப்படி டபுளாக 3 மடங்கா அப்படியெல்லாம் எதுவும் ஆகாது. ஒரு 20% 30% தான் அதிகமாகும். அது நம்மளுடைய யூசேஜை பொறுத்து தான். இண்டக்ஷன் ஸ்டவ்வில் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியமானது அந்த பாத்திரம் சூஸ் பண்ணுறது. செகண்டு, சப்பாத்தியையும் தோசையும் அவாய்ட் பண்ணிட்டா போதும். மற்றபடி அதில் எல்லாமே நம்ம குக் பண்ணிடலாம். ஸோ ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ் இருந்தாலே போதும், நம்ம எல்லாமே அதில் சமைச்சிடலாம். நெக்ஸ்ட்டு இன்ஃப்ராரெட் பற்றி பார்க்கலாம். இன்ஃப்ராரெட் பார்த்தீங்க அப்படின்னா இண்டக்ஷன் மாதிரி தான் இருக்கும். இதில் எல்லா பாத்திரமுமே வைக்கலாம். நம்ம கேஸில் வைப்போம் இல்லையா? மண் பாத்திரம், அலுமினிய பாத்திரம் எல்லாமே அதில் வைக்கலாம். அதுக்கு அடியில் பாட்டம் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு எந்த அவசியமுமே இல்லை. அது எல்லாமே ஹீட் ஆகிடும். எல்லாத்துக்கும் மேலே அது பயங்கரமாக ஹீட் ஆகும். எனக்கு இன்ஃப்ராரெட் பிடிக்காது. நம்மக்கிட்ட ஒன்று இருக்குது. நான் அதை யூஸே பண்ண மாட்டேன். ஏன்னா அதை வெளியில் எடுத்தா அப்படின்னாலே நான் காயம் படாமல் அதை வச்சதே கிடையாது. இண்டக்ஷன் மாதிரி இல்லாமல் இன்ஃப்ராரெட்டில் அதோட அவுட்டர் பாடி எல்லாமே அயனில் தான் இருக்கும். ஸோ ஹீட் பயங்கரமாக இருக்கும். எப்படி ஒரு இரும்பை பழுக்கு காய்ச்சினா இருக்குமோ அந்த அளவுக்கு அது ஹீட் இருக்கும். ஸ்டவ்வை சுற்றி ஒரு அடிக்கு அனல் இருந்துகிட்டே இருக்கும். நம்ம ஃபேஸ் வரைக்குமே அனல் இருக்கும். நம்ம ட்ரெஸ்ஸு எல்லாமே ஹீட் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகும். அதனால் எனக்கு அது பிடிக்காது. ஆனால் நல்லா சமைக்கும். சீக்கிரம் சமைச்சிரும். ஹீட்டு ஜாஸ்தி இருக்கும். அதில் சப்பாத்தி, தோசை எல்லாமே சூப்பராக வரும். நல்ல கோல்டன் கலரில் தோசை வரும். ஆனால் அதில் சமைக்கிறது அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் ரிஸ்க்கு.
நம்ம கேஸில் சமைக்கும்போது விசிபிளாக நெருப்பு கண்ணில் தெரியும், அதனால் நம்ம வந்து கேர்ஃபுல்லாக இருப்போம். பட் இதில் வந்து நெருப்பு எதுவும் தெரியாது இல்லையா, அதனால் நமக்கு வந்து அந்த ஹீட் வந்து நம்மளால் உணர முடியாது, டக்குன்னு சுட்டுரும். அதோட பாடியும் வந்து பயங்கர ஹீட்டாக இருக்கும். அதனால் நம்ம மேலே லேசாக பட்டால் கூட அந்த காயம் வந்து ரொம்ப டீப்பாக இருக்கும். ஆறுறதுக்கும் இந்த தழும்பு மாறுறதுக்கும் ரொம்ப ரொம்ப நாள் ஆச்சு. கேஸில் வந்து நம்ம சுட்டுப்போம் இல்லையா, அது மாதிரி இருக்காது. இது ரொம்ப டேஞ்சர் என்னை பொறுத்த வரைக்கும். அதனால் நான் அந்த ஸ்டவ்வை வந்து யூஸ் பண்ணுறதும் இல்லை, அதை சஜஸ்ட்டும் நான் பண்ணவே மாட்டேன். ஸோ இன்ஃப்ராரெட் அப்படிங்கிறது நம்ம லிஸ்ட்டில் கிடையாது. ஏர் ஃப்ரையர் அப்படிங்கிறது அதில் வந்து என்ன சமைக்கணும்னு அவங்க சொல்லியிருக்காங்களோ அது மட்டும்தான் அதில் சமைக்கலாம். நம்மளோட டெய்லி யூஸ்க்கு ஏர் ஃப்ரையர் ஒத்து வராது. அதே மாதிரி ஓடிஜியும் ஏர் ஃப்ரையரும் ஒன்று தான், அவனும் ஒன்று தான். ஸோ அதை பற்றி நம்ம இதில் கன்சிடர் பண்ண போகிறது கிடையாது. அடுத்ததாக எனக்கு பிடிச்ச என்னோட டார்லிங், அவர் எல்லாமே நான் சமைக்கவே மாட்டேன், எனக்கு பிடிச்ச ஒருத்தர் அப்படின்னா இவர் தான் நம்மளோட டார்லிங். என்னோட ஃபேவரேட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரிக் குக்கர் தான். எலக்ட்ரிக் குக்கரில் நம்ம எல்லாமே சமைக்க முடியும். அதில் ரைஸ் வச்சிருவோம், நம்ம 1 pot மீல் மாதிரி அதில் சமைக்கலாம். கிழங்கு, சோளம், கடலை இதெல்லாம் வேக வைக்கிறது அப்படின்னாலும் தண்ணி ஊற்றி நம்ம அதில் வேக வச்சிடலாம். உங்ககிட்ட சின்னதாக அதுக்குள்ளே ஃபிட் ஆகிற மாதிரி இட்லி பாத்திரம் இருந்துச்சு அப்படின்னா இட்லியும் அதில் ஊற்றி எடுத்துடலாம். புட்டெல்லாம் செய்கிறதுனாலும் அந்த பிளேட்டில் வச்சு நம்ம புட்டும் செஞ்சுக்கலாம், இடியாப்பமும் அதில் பண்ணிடலாம். அது மாதிரி அதுக்குள்ளே செட் ஆகிற மாதிரி ஸ்டாண்டோடு இருக்கக்கூடிய பாத்திரம் உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா நம்ம அந்த குக்கர்லேயே அது எல்லாமே பண்ணிடலாம். கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிற மாதிரி ஸ்டார்டிங்கில் தோணும். அந்த ஃபஸ்ட்டு உள்ள அந்த பச்சை தண்ணி இருக்கு இல்லையா, அதிலிருந்து எல்லாமே வந்து அந்த வாட்டர் ஹீட் ஆகிறது மட்டும்தான் டைம் எடுக்குமே தவிர அதுக்கப்புறம் அது எல்லாமே சீக்கிரமே குக் ஆகிடும். ஸோ அதில் நம்ம வந்து சமைச்சோம் அப்படின்னா அதை வச்சுட்டு நம்ம வேறு வேலை பார்க்கலாம் நிதானமாக. அவ்வளோ சீக்கிரமாக அடிப்பிடிக்கிறது அந்த மாதிரி இருக்காது. பட் அந்த லாஸ்ட் ஸ்டேஜில் மட்டும் பக்கத்துலேயே இருந்து நம்ம எடுத்து வச்சிடணும். ஏன் அப்படின்னா கீழே ஒரு லேயர் மட்டுமே ஹீட் ஆகிட்டு இருக்கிறதுனால அடியில் பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏதாவது வறுக்கிறது மாதிரி குழம்பெல்லாம் வச்சோம் அப்படின்னா ஸோ பக்கத்தில் நின்று கிண்டி விடுற மாதிரி இருக்கும். ஆனால் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் அது ஹீட் ஆகிற வரைக்கும் நிறைய டைம் இருக்கும். அந்த டைமில் நம்ம வேறு ஒர்க்கு கூட பண்ணலாம். இதுவும் வந்து நமக்கு இபி பில்லில் பெருசாக எதுவும் ரிஃப்ளெக்ட் ஆகாது. இந்த குக்கர் தான் நான் வந்து எப்போதுமே ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன் அப்படின்னா இதில் எல்லாமே சமைக்க முடியும். இதில் உப்புமா பண்ணிக்கலாம், குழம்பு வச்சுக்கலாம், சிக்கன், ஃபிஷ்ஷு இதெல்லாம் வந்து ஃப்ரை பண்ணுறதுனாலும் நம்ம அதில் வந்து பண்ணிக்கலாம். கடாயில் பண்ணுற எல்லாமே கூட இந்த குக்கரில் பண்ணிக்கலாம். இதில் நான் எல்லாமே சமைச்சிருக்கேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த குக்கர் வந்து எல்லாருமே வாங்கி வச்சுக்கோங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். உள்ளே வைக்கக்கூடிய அந்த பாத்திரம் வந்து 2 பாத்திரம் இருக்கிற மாதிரியெல்லாம் சில பிராண்டில் வருது. அது மாதிரிலாம் நம்ம வாங்கி வச்சிட்டோம் அப்படின்னா ரைஸ் வச்சுட்டு அதை எடுத்து கீழே வச்சுட்டு இன்னொரு பாத்திரத்தில் நம்ம குழம்பு, அவியல், பொரியல் எல்லாமே நம்ம அதில் பண்ணிக்கலாம். உண்மையிலேயே நான் இது தான் யூஸ் பண்ணுறேன். இது எனக்கு ரிலாக்ஸ்டாக இருக்கும். எந்த புகை, வீட்டுக்குள்ளே எண்ணெய் நிற்கிறது, கண் எரியிறது, தும்முறது, இருமுறது அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. ரொம்ப சைலண்டாக அது பாட்டு குக் பண்ணி கொடுத்துரும். அதனால் பர்சனலாக இது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரிலாக்ஸ்டாக சமைக்கலாம். ஸோ அதனால தான் எனக்கு வந்து கேஸ் வந்து அவ்வளோ தூரம் நான் வந்து ப்ரிஃபர் பண்ணது இல்லை. நீங்களும் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் இது பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த எலக்ட்ரிக் குக்கரும் ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ்வும் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வீட்டில் எல்லா குக்கிங்குமே பண்ணிடலாம். ரொம்ப ரெசிபியெல்லாம் வந்து காம்ப்ளிகேட் பண்ணிக்காமல் சிம்பிளாக இருக்கிற மாதிரி பார்த்து பண்ணிக்கோங்க. இப்போது இந்த குக்கரும் இண்டக்ஷன் ஸ்டவ்வும் சேர்த்து ஒரு 5000 நம்ம வாங்கிடலாம். இது லைஃப் லாங் நம்ம வந்து மெயின்டைன் பண்ணோன்னா நம்மக்கிட்ட இருக்கும். என்கிட்ட இருக்கக்கூடிய இன்னொரு எலக்ட்ரிக் குக்கர் 20 வருஷத்துக்கு மேலே இருக்குது. இன்னமும் அவரும் எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்கார் கிச்சனில். ஸோ இவர் வந்து புதுசு. இதில் உள்ளே வைக்கக்கூடிய அந்த பாத்திரத்துக்காக தான் நான் இது வாங்கினேன். 2லேயுமே ஒரே டைம்லேயும் நான் சமைச்சிருக்கேன். 2 ப்ளக்கில் போட்டுட்டு அதில் ஒன்றில் ரைஸும் இன்னொன்றில் ஏதாச்சும் குழம்பும் வச்சோம் அப்படின்னா அது பாட்டுக்கு சைலண்டாக எந்த சத்தமும் இல்லாமல் சமைச்சிட்ருக்கோம். எனக்கு வந்து இது ரொம்ப ஃப்ரெண்ட்லியான ப்ராடக்ட் அப்படின்னா இந்த எலக்ட்ரிக் குக்கர் தான். நெக்ஸ்ட்டு இண்டக்ஷன், அது பால் காய்ச்சறதுக்கு அதுக்கு மட்டும்தான் நான் யூஸ் பண்ணுவேன். இது எல்லா குக்கிங்குமே நான் வந்து இந்த குக்கரில் தான் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு அழகான வீடியோவில் மீட் பண்ணலாம். அன்புடன் மானஷா.